ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் இந்த நேரத்துல தகுதி இல்லாத என்னை பலப்படுத்தி இந்த இடத்துல நிற்க செய்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த அந்த சபை போதகருக்கும் அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் மற்ற எல்லாருக்கும் கூட என்னுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். எனக்கு 2 ஹெல்ப் நீங்க பண்ணணும், சரிங்களா? பண்ணுவீங்களா? செய்வீர்களா? ஆமா. முதல் ஹெல்ப் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எப்பெல்லாம் உங்களை பேசுங்கன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் நீங்க கட்டாயம் பேசணும். அப்ப மட்டும்தான் நீங்க பேசணும், சரிங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பெல்லாம் உங்களை பேசுங்க அப்படின்னு சொல்றேனோ அப்பெல்லாம் நீங்க பேசணும். அப்ப மட்டும்தான் நீங்க பேசணும். மற்ற நேரத்துல பேசக்கூடாது, தூங்கக்கூடாது. அடுத்த உதவி, நான் நிச்சயமாக இடையில கேள்வி கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா எனக்கு உற்சாகமா இருக்கும். நான் கொடுக்கிற சத்தியத்திலிருந்து உங்களை கேள்வி கேட்பேன். அதனால தூங்காமல் இருந்து விழிப்பா இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் ஐயா கிட்ட கேட்டேன். நேற்று ஐயா எங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், அப்ப வேர்டு மட்டுமா இல்ல வர்ஷிப் பிளஸ் வேர்டா அப்படின்னு நான் கேட்டேன். ஐயா அவங்க வர்ஷிப் வேர்டு ரெண்டுமே அவங்கள பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் திருப்பியும் ஒரு ஆராதனை நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் ரொம்ப அழகா ஆராதனை நடத்தினாங்க. சிஸ்டருக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆனாலும் பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆராதனையோடு கூட ஒரு தேவ செய்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 5 நிமிஷம் மாத்திரம் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடல். உற்சாகமா என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர் எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன், நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரை ஆண்டவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் கணக்கில் வைத்தவரே,
எனக்காக யாவையும் செய்து முடித்தார். தகப்பன்னிருக்க குறையொன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்தார். தகப்பன்னிருக்க குறையொன்றுமில்லை. நான் நம்பும் மனிதன் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதன் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம். திருப்பி சொல்லலாமா? நான் நம்பும் மனிதன் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்று. திருப்ப மீண்டும் அறிக்கை செய்யுங்க. நான் நம்பும் மனிதன் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம். சத்துருக்கள் உண்டு, சத்துருக்கள் உண்டு. பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் செய்தே சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தே சத்துருக்கள் முன்பு என்னையினாலே அபிஷேகம் செய்தே சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தே என் தலைச்சல்களை அறிந்தவர். என் தலைச்சல்களை குருத்தியில் வைத்தவரே கணக்கில் வைத்தவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கண்ணீரின் மதிப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்ணீரை அந்த கணக்கிலே வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாத நீங்க எந்த நேரம் அழுதிங்கன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறார். தெரியும் துருத்தியில் வைத்தவரே கணக்கில் வைத்தவரே
ஆராதனை ஆராதனை மத்தியிலே அசைவாடின கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக மக்கள் நன்றி. தாகமுள்ள யாவரையும் கர்த்தர் நீர் தொட்ட கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, தயவுள்ள கரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதியையும் சகல கணத்தையும் சகல மகிமையையும் உனக்கே செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமா இருக்கிறவர் நீ. இதுவரை நடத்தின இனிமேலும் வருகை பள்ளங்களை நடத்துவீர் தகப்பனே. விட்டு விழாமல் எங்களை நடத்துவீங்க. ஏற்கனவே எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின தேவன் நீர் அப்படியே எங்களை நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய திருவார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. அடியாளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவ வார்த்தையாய் இருக்கட்டும். மனுஷ சத்தத்தை அல்ல, தெய்வத்தின் சத்தத்தை என் ஜனங்கள் கேட்பார்களாக. எங்களுடைய சேவைகளையும் எங்களுடைய இருதயங்களையும் கர்த்தர் நீர் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே தாழ்த்துகிறோம். நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஏசப்பாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு திசையாய் கூட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ரொம்ப கிருபை பெற்றவர்கள். எத்தனையோ திருச்சபைகள்ல இப்படிப்பட்ட ஒரு ஜபம் இல்லை. ஆனால் தேவ ஆவியானவர் அவருடைய சமூகத்துல உங்களை அழைத்து வந்து அவருடைய பிரசன்னத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். என்னால நிச்சயமாகவே சொல்ல முடியும், இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தே ஆக போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்க உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மீண்டும் ஒரு முறை கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன், இந்த இடத்துல இன்னைக்கு நிஜமாகவே நான் வந்தது பெரிய கிருபை. ஏன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச கிருபை. ஏன் அப்படின்னா எங்களுக்கு இங்க காஞ்சிபுரத்துலதான் எங்க ஐயாக்கு ஊழியம். அதுதான் ஃபர்ஸ்ட் புக் ஆச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே புக் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு நிறைய ஊழியங்கள் வந்தது. ஆனாலும் ஃபர்ஸ்டே ஒப்புக்கொண்டதுனால இங்க வந்துட்டோம். அவர் இங்க வராம வேற எங்கேயாவது போயிருந்தா என்னால இங்க வந்திருக்க முடியாது இல்ல. எனக்கு அம்மா வீடு வந்து காஞ்சிபுரம் தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. நாங்கள் குடும்பமாக திருவள்ளூர் பகுதியிலே, நான் திருமணம் பண்ணி கொண்டு போனது திருவள்ளூர். ஆகவே திருவள்ளூர் பகுதியில தான் நாங்க குடும்பமாக சபை ஊழியத்தை செய்கிறோம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஆண்டவர் எங்களுக்கு பாடல் ஊழியத்தை கொடுத்து, சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்து அநேக இடங்களிலே குடும்பங்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படி எங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அதனால என் கணவருக்கு இங்க ஊழியன்றதுனால என்னை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. இங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லி ஓகே சொல்லி வந்தேன். சோ எனக்கு தேவன் பாராட்டின பெரிய கிருபையாக தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இவர்களுக்கு தேவ வார்த்தையை நான் கொண்டு சொல்லட்டும், நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை எனக்கு காண்பித்தார். ரொம்ப நாளா அமைதியா இருந்தாரு. நான் சொன்னேன் எங்க கணவர்கிட்ட, அப்ப நிறைய மெசேஜ் இருக்கு, ஆனா ஆண்டவர் எதையும் சொல்லலை, எது கொடுன்னு சொல்ற, எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. நானும் சரி என் கணவரும் சரி கர்த்தர் பேசுகிற வார்த்தையை தான் எடுத்துட்டு வந்து பேசுவோம். அப்பதான் அது அந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு என்ன வார்த்தையை தரணும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாள் தேங்க்யூ சாம்.
எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு தம்பி, ரொம்ப நல்ல மியூசிக் வாசிச்சார். 2 பேருக்கும் கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ நான் ஒரு நாள் என்னுடைய ரெகுலர் ரீடிங் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போஸ்தலருடைய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காவது இந்த வசனம் புரியுதா? ஆமென். இதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, பவுல் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்றாருன்னா, புறஜாதிகளுக்கிட்ட போய் ஆண்டவரை அறிவிக்கிறார். சரிங்களா? அப்ப அறிவிக்கும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை தான், எருசலேம்ல யூதேயா தேசத்துல அங்கெல்லாம் போயிட்டு ஜனங்களை பார்த்து நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க கவனமா கவனிச்சாதான் நான் என்ன பேசுறேன்னு தெரியும். இல்ல அப்படின்னா தலை புரியும், வால் புரியாது. சரிங்களா? முழுசா புரியணும்னா நீங்க முழுசா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பேச வேண்டும். நான் பேசுங்கள் என்று சொல்லும் பொழுதுதான் நீங்க பேசணும். சரிங்களா? அப்போ பவுல் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கேற்ற. நான் சொன்னேனே, நான் பேசும்போது நீங்க பேசலாம்னு சொல்லி, மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யணும். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யணும். மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யணும். அதாவது இத நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, do work befitting repentance அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னது? do works befitting repentance. do worksனா கிரியை செய்யணும். எப்படிப்பட்ட கிரியை? ரிப்பெண்டன்ஸ்கான கிரியை, அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. அந்த பிஃபிட்டிங் இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா அதற்கான அப்படின்னு அர்த்தம். எதற்கான? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. அந்த மனம் திரும்புதலுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த கிரியைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் போதிக்கிறார். ஹல்லேலூயா. நாம மரித்த பிற்பாடு நம்மளோடு கூட 2 காரியங்கள் தான் வரும். சரிங்களா? பரலோகத்திற்கு ஒரு மனுஷன் போனானா, அதாவது இந்த காலத்துல இருக்கிற ஒரு மனுஷன், அப்போ நியாயத்தீர்ப்பு நாள் முடிஞ்சு அந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்காக உள்ள போகும்பொழுது ஒரு தூதன் வழியிலேயே அவனை ஸ்டாப் பண்ணி, பா நீ என்னத்த சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்க பரலோகத்துல அப்படின்னும் போது அவன் சம்பாதித்த சகலத்தையும் லிஸ்ட் போடுறான். என்னன்னு தெரியுமா? ஐயா, நான் ஆப்பிள் போன் வாங்கினேன். எது? ஆப்பிள் போன் வாங்கினேன். 4 அடுக்குல வீடு கட்டினேன். பெரிய கார், அப்படியே சூப்பர், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற என்ன கார்? ஆடி கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவன் இந்த உலகத்திலே சவதரித்த எல்லாத்தையும், உலகத்திலேயே சம்பாதித்த எல்லாத்தையும் லிஸ்ட் போடுறானா. அப்போ அந்த தூதன் சொன்னானா, இதெல்லாம் உன் கூட வந்திருக்கான், கொஞ்சம் பாரு, உன் கூட வந்திருக்கான், கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி, பரலோகத்துக்கு 2 காரியம் தான் கொண்டு வர முடியும். என்னென்ன காரியம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய ஜனங்கள் இருக்காங்கல்ல, அமைதியா இருங்க அப்படின்ன போது இருக்கிற அமைதியை காட்டிலும் நீங்க எதனா கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு அமைதி வரும் பாருங்க. புயலுக்கு அப்புறம் வர அமைதியை காட்டிலும் பேரமைதியா இருக்கும். சரி சொல்லுங்க, என்ன காரியங்களை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்? சூப்பர், எல்லாருக்கும் தெரியும். நாம சம்பாதிக்கிற ஆத்துமாக்களை நம்ம எடுத்துட்டு போக முடியும். 2வது
வெரி குட். என்னது? நம்மளுடைய கிரியைகளை நம்ம எடுத்துட்டு போக முடியும். அதாவது அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. உங்களுக்கு நல்ல பலன் பரலோகத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க கிரியைகள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை இன்னைக்கு ஏதோ உற்சாகமான வார்த்தையை சொல்லிட்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டு நான் போயிடலாம். அது எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லிய அனுப்பிய வார்த்தைகள் நீங்க கவனித்து அதன்படி நடந்தீங்கன்னு சொன்னா நீங்க தேவ ராஜ்யம் வருவதற்கும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலன் உள்ளதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், சரிங்களா? அப்போ நம்மளுடைய கிரியைகள் எப்படி காணப்படணும்? மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகள். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க? ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அநேகம் பேர் இதுல ஞானஸ்நானமும் எடுத்திருப்பீங்க. நான் இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு பிதாவானவர் ஆவியானவர் இந்த இடத்துல வந்து நின்னு நம்மள எத்தனை பேரை பார்த்து நீ என்னுடைய நேச குமாரத்தி, நீ என்னுடைய நேசகுமாரன் சொல்ல முடியும்னு சொல்லி கை தூக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்க. எத்தனை பேரை பார்த்து இன்னைக்கு நம்ம இருக்கிற நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய பார்த்துட்டு கர்த்தர் எத்தனை பேரை பார்த்து நீ என்னுடைய நேசகுமாரத்தின் அணைத்துக் கொள்ள முடியும்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது சொல்ல முடியுமா? நான் ஏன் தெரியுமா உங்களை கை தூக்க சொல்லல? அநேகம் பேர் நான் கேட்டுட்டேன்றதுக்காக ஒரு பொய்யான கை தூக்குதல் எனக்கு அது தேவை கிடையாது. ஆனால் உங்கள் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டவர்களா இந்த இடத்துல நம்ம கடந்து செல்லணும். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய கிரியைகள் எப்படி காணப்படணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள். நாம செய்யற கிரியைகள் தான் நம்மள பரலோகத்துக்கே கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்த அனுபவம் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. கர்த்தர் கடைசி நேரத்துல உங்களை பார்த்து சொல்லணும், இவள் என்னுடைய நேச குமாரத்தி அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நான் வேதத்திலிருந்து ஒரு ஸ்திரீயை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நான் இந்த சாப்டர் இந்த வசனத்தை படித்த உடனே கர்த்தர் எனக்கு அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். இதுதான் இந்த வசனத்துக்கு ஏற்ற சம்பவமா இருக்கும். ஒரு ஸ்திரீ பைபிள்ல இருக்காங்க. அந்த ஸ்திரீயை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே அவங்கள பிடிக்காது. ஆனா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனி கெஸ்? இல்ல, கரெக்டா சொல்லுங்க. நான் அந்த ஸ்திரீயை பத்தி சொன்னேன் அப்படின்னா சூப்பர். அவங்கள பத்தி நான் உங்ககிட்ட சொன்னா யாருக்குமே அவங்கள பிடிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல அவங்கள யாருக்குமே பிடிக்கல. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த ஒரு ஸ்திரீ, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. வேதத்துல அவர்களுடைய பேரை எப்படி தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கப்பட்டது. அந்த ஊரில் இருந்த எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஸ்திரீ? எப்படிப்பட்ட ஸ்திரீ? பாருங்க, சாராள்னா அவளுடைய பெயர் சாராள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ரெபெக்காளுக்கு ரெபெக்காள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. எஸ்தருக்கு எஸ்தர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி அநேகம் பெண்களுக்கு வேதத்துல பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பிள்ளைக்கோ, இந்த மகளுக்கோ, இந்த ஸ்திரீக்கோ என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கு? பாவியான ஒரு ஸ்திரீ. வேதத்திலேயே அவருடைய பேர் சொல்லப்படலங்க. ஏன்னா அவளுடைய பழைய வாழ்க்கை அவ்வளோ மோசமா இருந்தது. யாராலையும் அவளுடைய வாழ்க்கைய ஏத்துக்கொள்ள முடியல. அதுவும் அந்த காலத்துல யூதர்களுக்கு பெரிய ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தவறான வாழ்க்கை வாழ்றவங்கள ஊருள்ள
ஊருக்கு புறம்பே தள்ளி வைப்பார்கள். அவளுக்கு சத்தியம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரவேலிலே பிறந்து வளருகிற சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நியாயப்பிரமாணம் தரவா தெரியுங்க. அப்படி ஆண்டவருடைய வார்த்தைய அறிந்தவள் தான் இந்த பாவியான ஸ்திரீ. எப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு தெரியும், எப்படி வாழணும்னு தெரியும், ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும், ஆண்டவருக்கு பிரியம்னா என்னன்னு தெரியும், எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்பதும் தெரியும். ஆனால் நம்மளுடைய கிரியைகள் எவ்வாறு காணப்படுகிறது? ஹல்லேலூயா. இப்படிதான் எல்லாமே தெரிந்து கூட அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பாவமான வாழ்க்கை. இந்த பாவமான வாழ்க்கையை பார்த்து உற்றார் உறவினர் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எப்படி வச்சுட்டாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. இத மீறி நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். நீதான் மீறி அவ ஊருள்ள வந்தான்னு சொன்னா அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? சத்தமா சொல்லுங்களேன். கல்லெறிந்து கொன்னுடுவாங்க. அதை செய்யறவங்க யார் தெரியுமா? பரிசேயர், சதுசேயர். ஒரு இடத்துல ஆண்டவர் கிட்ட கொண்டு வந்தாங்களே, இவளை என்ன பண்ணிட்டோம்? கையும் மெய்யுமா பிடிச்சுன்னு வேற ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து, இவரை இந்த பிள்ளைய நீங்க கல்லெறிந்து கொள்றீங்களா இல்ல நாங்க கொள்ளட்டுமா, என்ன தீர்ப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தீர்ப்பை கொடுக்கிறது யாரு? பரிசேயர்கள். யாரு? பரிசேயர்கள். திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து, எங்க எங்க பரிசேயன் வீட்டுல பந்தி. அவளுக்கு தெரியும், நான் இப்ப பரிசேயன் வீட்டுக்கு போனா என் கதி என்ன? நீங்க சொல்லுங்க. ஏங்க, பரிசேயன் பாவியானவங்களை பார்த்தா, தப்பு செஞ்சவங்க, வாழ்க்கையில நடத்த கெட்டவங்களை பார்த்தா என்ன செய்வாங்கன்னு சொன்ன? கல்லெறிந்து கொள்ளுவாங்க. இப்போ அவ என்ன கேள்விப்படுறா? பரிசேயன் வீட்டிலே இயேசு பந்து இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அங்க போறா. தன்னுடைய கையில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து, பாருங்க இது எதை குறிக்கிறது? அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறா. ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட், ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை என்னது? தீர்மானம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, தீர்மானம். தீர்மானத்தை எடுக்கணும். பத்தலையே என் சத்தம் தான் கேக்குது. நீங்க நினைக்கலாம் மைக் வச்சதுனால நீங்க சத்தமா பேசுறீங்க, அதனாலதான் மைக் எடுத்துட்டு நான் பேசுறேன். அப்போ மனம் திரும்பியே ஆக வேண்டும். நான் செத்தாலும் பரவாயில்ல, அது பரிசேயன் வீடுதான், என்ன கல்லெறிஞ்சாலும் பரவாயில்ல. என் வாழ்க்கை இத்தனை நாள் நாரி போயிருச்சு, பாவமா இருந்துச்சு, யாரும் பார்த்து சந்தோஷப்படுகிற அளவுல என் வாழ்க்கை இல்ல, பரிகசிக்க கூடிய நிலைமையில என் வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கூட அந்தரங்கத்துல இருக்கிற வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை என்னால சொல்ல முடியும், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நாரின வாழ்க்கையாக தான் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில தயவா இரக்கமாய் அவருடைய கண்களிலே ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். நான் இன்னைக்கே ரட்சிக்கப்பட்டுறணும். போதும் போதும், இதுவரைக்கும் நான் செய்த இந்த வாழ்க்கை போதும், இதுவரைக்கும் செய்த இந்த பாவமான வாழ்க்கை போதும், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், யாருக்குமே பிரியம் இல்லாம நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இது மேல இந்த ஜனங்க என்னை ஏத்துக்கினாலும் சரி, ஏத்துக்கவில்லை என்றாலும் சரி, நான் தேவனுடைய சமூகத்திற்கு போய் என்னுடைய பாவத்திற்கு என்ற மன்னிப்பை பெற்றே தீருவேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளா இருந்தா அப்படி செய்வோமா? நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், சரிங்களா? நீங்க செய்த தப்பு, ஏதோ ஒரு பொருளை திருடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அவசரம், நீங்க ஒரு பொருளை திருடிட்டீங்க, இது ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சு, 4 குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க போயிட்டு அந்த 4 குடும்பத்துல
ஏசப்பா வந்திருக்கிற ஏதோ ஒரு குடும்பத்துல ஏசப்பா வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் இப்படி செஞ்சுட்டேன்ட்டு உங்களால தைரியமா இப்போ சொல்ல முடியுங்களா? நான் அந்த ஸ்திரீனுடைய நிலைமை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்ல. நம்ம செஞ்சிட்டோம். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஏசப்பா தனியா வந்தா நம்ம அவர்கிட்ட என்ன பண்ணலாம்? ஆனா இவ எதுக்கும் பயப்படல. ஏன் தெரியுமா? என் வாழ்க்கை இன்னைக்கு மாறி ஆகணும். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்றையோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். போதும் நான் வாழ்ந்த வாழ்க்கை, மற்றவர்களை பிரியப்படுத்துறது போதும். இனிமேல் நான் வாழ போகிறது என் தேவனுக்காக. என் தேவனுக்காக ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே நான் வாழ்ந்தாகணும். என் தேவனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை நான் வாழ்ந்தாகணும். என் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்ந்தாகணும். நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளிலே கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும், இவள் என்னுடைய நேச குமாரத்தி. அந்த தீர்மானத்தை எடுக்கிறா. அதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த ரட்சிப்பை பெறுவதற்கான தீர்மானத்தை எடுக்க சொல்லிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? என்பதை அறிந்து அவருடைய தீர்மானம் எடுத்தவர்கள் அடுத்தது எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க. வந்துருங்க அவருடைய பாதத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துக்கிட்ட நம்ம வந்தே ஆக வேண்டும். அவருடைய பாதங்கள் தான் நம்மளுடைய உயர்த்துகிற ஸ்தலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துலயும் போய் கிடைக்காத நிம்மதி, சந்தோஷம், ரட்சிப்பு எல்லாமே, ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு எங்க கிடைக்கும்? இன்னைக்கு அநேகர் தேவனுடைய பாதத்துக்கு வராங்க. எதை எதிர்பார்த்து தெரியுமா? என்ன ஆசீர்வதிங்கப்பா, ஒரு வீட்டு தாங்கப்பா, ஒரு காரை தாங்கப்பா, நடக்க முடியலப்பா, சுகர் இருக்குதுப்பா, நான் பசிக்குதுப்பா, சோர்த்தாப்பா. இதேதான். எதுக்கு? ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவர் உபதேசிக்கிற காலத்துல வந்துச்சு. எதுக்கு தெரியுமா? இங்க போனா கண்டிப்பா சோறு கிடைக்கும், இவரு சும்மா அனுப்ப மாட்டாரு அப்படின்ட்டே ஒரு கூட்டம். அப்போ நம்மளுடைய தேடுதல், நாம் தேவனின் பாதத்திற்கு எதற்காக வருகிறோம்? திருச்சபைக்கு வருவதை மாத்திரம் நான் சொல்லல. நம்மளுடைய வீடுகளிலே தினமும் அவருடைய பாதத்துல அமருகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. உங்களால தினமும் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையிலிருந்து விலகிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினமும் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவருடைய வசனங்களை தியானிக்கிற அனுபவம் கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் நீங்க கை தூக்கி சொல்ல வேண்டாம், உங்க மனசுலயே நீங்க தூக்கி கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுல ஆண்டவரை பாடி ஆராதிச்சு, 4 பாட்டு பாடி இல்ல 2 பாட்டை பாடி ஆராதிச்சு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிறேன் என்று சொல்ல முடியும்? நான் உங்கள் முன்னாடி பேச கொண்டிருக்கிறேன். நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. ஆனால் கர்த்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை போலவே என்னையும் மாற்றினதுனாலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். நம்மளுடைய நேரத்தை நம்ம எதுல செலவிடுறோம்? அவர் நம்மளை பார்த்து நீ என்னுடைய நேச குமாரத்தின்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நாம் அவரை நேசிக்கணுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அதே அதிகாரத்துல 48ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. இல்ல 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சத்தமா படிங்க. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. ஹல்லேலூயா,
ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஹalleluya. அப்ப கர்த்தர் நம்மள பார்த்து இவன் என் நேசகுமாரத்தின்னு சொல்லணும்னா முதல்ல நாம் அவரை நேசிக்கணும். நேசிக்கிறவர்கள் அனுதினமும் செபிப்பார்கள். நேசிக்கிறவர்கள் அனுதினமும் கர்த்தரை ஆராதிப்பார்கள். நேசிக்கிறவர்கள் அனுதினமும் இந்த வேதத்தை தியானிப்பாங்க. கர்த்தருடைய பாதத்திலே அமருகிற ஒரு அனுபவம். ஹalleluya. இந்த இடத்துல ஏன் கர்த்தர் அதை ஸ்பெசிபிக்கா சொல்றாரு தெரியுமா? அவள் இருந்த இடம் ஒரு பரிசேயன் வீடு. அந்த பரிசேயன் அவரை என்ன செய்யறான்? பந்திக்கு, எங்க வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். சரிங்களா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல நானு நிக்கிறேன், ஒரு பாவியான ஸ்திரீ என் பக்கத்துல, உங்களுக்கு தெரியும் அவங்க பாவம் செஞ்சு இருக்கிறாங்க, தவறான வழியில போறவங்க, நல்லா நடக்க இல்லைன்றது உங்களுக்கு தெரியுது. என்ன விருந்துக்கு கூப்பிடுவீங்களா? அவங்கள விருந்துக்கு கூப்பிடுவீங்களா? சரிங்களா? என்னதான் விருந்துக்கு. அப்ப உங்களுடைய பார்வையில யார் மேன்மையாய் காணப்படுகிறார்கள்? நான் தான் மேன்மை. ஏன்னா ஒரு ஊழியக்காரியா அவங்க முன்னாடி நிக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? என்னதான் மேன்மையா பாப்பீங்க. அதே போல பரிசேயன் என்பவன், இந்த நியாய பிரமாணம் இஸ்ரவேல்ல எல்லாருக்கும் தெரியும் நான் சொன்னல, அதே போல பரிசேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த நியாய பிரமாணத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் கை கொள்கிறவங்க யாரு? பரிசேயர்கள். எப்படிப்பட்டவங்க? உங்களுக்கும் எனக்கும் வேதம் தெரியும், ஆனா வேதத்தின்படி நடக்கிறோமா என்பது தெரியல. ஆனா இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, 10 கற்பனைகளை கை கொள்வாங்க, பொய் பேச மாட்டாங்க, திருட மாட்டாங்க, இச்சையா ஒன்னத்தையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி இந்த நியாய பிரமாணத்துல தேறினவர்கள். அதனாலதான் பாவிய பார்த்தோம்னா அவன் கல்லெறிறான். அவனுக்கு அவனுடைய சுயநீதி பெருசா தெரியுது. சரிங்களா? அதனாலதான் அந்த பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுல இருக்கிறது அந்த பரிசேயன் அறிந்திருக்கிறான். இப்போ ஏசப்பா அவகிட்ட அவ வந்திருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு அவளை தொடுறாரு. அந்த பாவியான ஸ்திரீ ஏசப்பாவை தொடுறாருல. இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஆனா அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? இவரு உண்மையாவே தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுறவ யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, எப்பா உன் வீட்டுக்கு நான் வந்தேன், எனக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி தரல, என் தலைக்கு எண்ணெய் பூசல, ஆனா இவ்வளோ என் பாதத்துல பரிமள தைலம் பூசுறா, என் காலுக்கு நீ கழுவு தண்ணி தரல, தன்னுடைய கண்ணீரினால் என் பாதங்களை நனைக்கிறாப்பா. இவதான் மேன்மையானவ. ஏன் தெரியுமா? பாரு, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு மனுஷனிடத்துல 2 பேர் கடன் பட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க கதை, சின்ன பிள்ளைங்களா கவனிங்க, கேள்வி கேட்ப. ஒருத்தன் 500 காசு, இன்னொருத்தன் 50 காசு. சரிங்களா? ஒருத்தன் 500 காசு, இன்னொருத்தன் 50 காசு கடன் வாங்கி இருக்கிறான். கொஞ்ச நாள் போச்சு, 2 பேருக்குமே திருப்பி கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிர்வாகம் இல்ல, அதாவது தகுதி இல்ல, முடியல, காசு இல்ல அவங்க கையில. அப்ப இந்த பெரியவர் பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? அட போங்கப்பா, 2 பேருக்குமே என்ன செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுறேன், 2 பேரும் எனக்கு காசே தர தேவையில்ல, போங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ ஆண்டவர் அந்த பரிசேயனை பார்த்து கேட்கிறார், இந்த 2 பேரை அனுப்பிட்டானே, இந்த 2 பேர்ல யார் அவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள்? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யார் அந்த பெரியவர் கிட்ட ரொம்ப அன்பா இருப்பா? 500 ரூபாவை மன்னிச்சவங்களுக்கு, 50 ரூபாய் மன்னிச்சவங்களுக்கு? வெரி குட், ரொம்ப அழகா பதில் சொல்றீங்க. எவ்வளவு? ஏன்? அவ்வளவுதான். அதிகமாய் யாருக்கு மன்னித்தார்களோ அவங்க அதிகமாய் அன்பு கூறுவார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவள் செய்த அதிகமான கிரியைகளை நான் மன்னிச்சிட்டேன், அதனால அவ என்னிடத்துல அதிகமாய் அன்பு கூறுகிறாள் அப்படின்னு சொல்லி பரிசேயனுடைய நீதி அவருக்கு முன்பாக நிக்கலங்க, அவருடைய பாதத்துல வந்து நான் ரட்சிப்பை பெற்றே தீர வேண்டும் என்று இருந்த பாவியான ஸ்திரீனுடைய அந்த மனசுதான், அவருடைய அந்த அன்பு தான் அவருடைய கண்களுக்கு முன்பாக பெரியதாய் காணப்பட்டது.
காட்டுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பாதத்துல அமருகிற அனுபவத்தை வைத்திருக்கிறோமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஓடுறேன், நான் உழைக்கிறேன், ஏதேதோ செய்யற, ஊழியக்காரர் சொன்னதெல்லாம் செய்யற, ஜபத்துக்கெல்லாம் கலந்து கொள்ள. ஆனால் தேவனுடைய பாதத்திலே அமருகிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தர் உங்களுடைய உழைப்பை காட்டிலும், உங்களுடைய ஊழியத்தை காட்டிலும், அவருக்காக நீங்க ஓடுகிற ஓட்டத்தை காட்டிலும் அவரோடு இருக்கிற உறவை எதிர்பார்க்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட். என் கிட்ட உன்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? உறவாடுறியா? டெய்லி உறவாடுறியா? எவ்வளவு டைம் நம்ம ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்றோம்? அத காட்டிலும் எவ்வளவு டைம் நம்ம ஆண்டவரோடு செலவு பண்றோம்? புரியுதுங்களா வித்தியாசம்? ஆண்டவருக்காக என்பதை காட்டிலும் ஆண்டவரோடு, for God, with God. Hallelujah. For God அப்படின்றது கர்த்தருக்காக நாம் செய்வது, with God என்பது கர்த்தரோடு நாம் செய்வது. Hallelujah. அதனாலதான் மார்த்தாள் மரியாள் இருக்கிற இடத்துல மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளை பார்த்து, இவ தன்னை விட்டு எடுபடாத. நல்ல அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து என்னென்ன பண்ணிட்டா? அவ சமைச்சு போட்டா ஆண்டவருக்கு. ஆமா தானே? ஆண்டவருக்கு சமைச்சு போட்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் கர்த்தர் எனக்கு நீ செய்வதை காட்டிலும் என்னோடு நீ இருந்து உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் மார்த்தாள் வேலை செய்து அவருக்கு சாப்பாடு போட்டு அவரை பிரியப்படுத்தினதை காட்டிலும் பாதத்திலே அமர்ந்து அவரோடு உறவாடி கொண்டிருந்த மரியாளை கர்த்தர் பெரிதாய் பார்த்தாள். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், பாதத்திலே அமருகிற அனுபவம் வேண்டும். பாருங்க, போன வாரத்துல நான் ஒரு வசனம் வாசிச்சேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 10. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அடுத்தது, ஹல்லேலூயா. தமது கிருபைக்கு கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். புரியுதுங்களா? அதுக்கு முந்தான வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? குதிரையினுடைய வீரத்துல அவருக்கு பலன் இல்ல. உங்களுடைய கிரியைகள், கர்த்தருக்காக நம்ம செயல்படுகிற செயல்ல அவருக்கு விருப்பம் இல்ல. அவருக்காக ஓடுற ஓட்டத்துல அதை கர்த்தர் நிச்சயமாகவே கனம் பண்ணுவார். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் விரும்புகிறது தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அவருக்கு பயப்படுகிற பயத்தை, அவரோட பாதத்துல அமருகிற. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊழியம் செய்யணும், உபவாசம் இருக்கணும், தசம்பாகம், இது எல்லாமே முக்கியம். நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு ரெடி. தசம பாபம் ஐயோ குடுக்கலன்னா அவ்வளவுதான், இந்த மாசம் ஃபுல்லா நம்ம கஷ்டப்படணும், கையேந்தணும், அவன் கைய போய் நிக்கணும், எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதனால முதல்ல தசம்பாகத்தை எடுத்து வச்சிரு. ஆண்டவருக்கு நம்ம தசம்பாகம் வைக்கலன்னா டாக்டர் கொண்டு போய் இந்த பயத்துல நம்ம கொண்டு வந்து வச்சிருவோம். உபவாசம், ஐயோ உபவாசம் போட்டுடலாம், இந்த மாதிரி பிசாசு உபவாசத்தினால இல்லையோ வேற ஒன்னத்தினால போவாது, பிசாசு போகணும்னா உபவாசத்தை போட்டுடணும். எதன் அடிப்படையில செய்கிறோம்? பிரியத்தின் அடிப்படையிலையா அல்லது கட்டாயத்தின் அடிப்படையிலையா? உங்க யாரோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய கிரியைகள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? நம்மளுடைய அன்பின் அடிப்படையிலையா இல்ல நம்ம கட்டாயத்துல ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து தேவனுடைய பாதத்துல நம்ம உட்கார்றோமா? பாருங்க, நான் 7 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். மணி இப்பவே ஆயிடுச்சு, ஆனாலும் பரவாயில்ல, நான் பேசாம விட மாட்டேன். அல்லேலூயா. அப்போ நம்ம பிரியத்தின் அடிப்படையில செய்யும். எல்லாருமே சொல்லலாங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லலாம். நீங்களும் சொல்வீங்க, நானும் சொல்லுவேன். வெளியில வேற எங்கேயோ போற, திருப்பதிக்கோ இல்ல பழனிக்கோ போற, அவங்களையும் கூப்பிட்டு ஏசப்பா உங்களுக்கு பிடிக்குமா? ஓ பிடிக்குமே, ரொம்ப நல்லவராச்சு, ரொம்ப அன்பானவராச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அவரை பிடிப்பதற்கும் அவர்களுக்கு அவரை பிடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கணும். அவங்கள பொறுத்தளவுக்கு 10ல் 1 அவரை நேசிப்பாங்க,
பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்ல, பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆண்டவரை. நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய புறஜாதியா இருக்கு ஆண்டவரை பிடிக்கும். ஆனால் அவர்களுக்கு எப்படி பிடிக்குது? நமக்கு எப்படி பிடிக்குது? நாம் செய்த அநேக பாவங்களை மன்னித்து இன்னைக்கு கிருபையா நம்மளை வாழ வச்சிருக்காருன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பிடிக்கணும் அவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்கிற கிரியைகள் அன்பின் அடிப்படையில இருக்கணும். அவருடைய பாதத்துல நாம அமர்றது எதுல இருக்கணும்? அவர் மேல அன்பு. ஐயோ, நான் தேவ சமூகத்துல போய் உட்காரணும், நான் தேவனோடு உறவாடணும், நான் தேவனை பாடணும், நான் தேவனை நான் தேவன் கிட்ட போயிடணும், நான் ஜெபம் பண்ணிடணும், இல்லைன்னா என்ன கேட்க மாட்டாரு. அப்படி கிடையாது. அன்பின் அடிப்படையிலே அவரோடு கூட உறவு இருக்க வேணும். இவன் அந்த அன்பின் அடிப்படையில தான் வரா. என் பாவம் மன்னிக்கப்பட்டுறணும். அவ கேட்டிருக்கலாம், ஏசப்பா நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், இவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் என்ன அடிக்காம. அப்படி சொல்லல. அவன் என்னை கல்லறிய வேண்டாம்னு சொல்லிடுங்க, என்னை கல்லெறிஞ்சு கொண்டுட போறாங்க, அப்படி சொல்லல. என்ன ஊருள்ள சேர்த்துக்க சொல்லி சொல்லுங்க, ரொம்ப ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்லல. என் பாவம் மன்னிக்கப்படணும், நான் உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய அன்பு எனக்கு முழுசா வேணும் அப்படின்னு சொல்லி அன்பின் அடிப்படையிலே அவரை தேடி வருகிறாள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அடுத்தது 38, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்றா? பாதங்கள் அருகே வந்து நின்று அழுறா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பாதங்களை கண்ணீரினால். அந்த அழைய அப்படின்றது இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வீப்பிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வீப்பிங் அப்படின்னா உள்ள இருந்து ஒரு குமுறுதலோட, ஒரு பாரத்தோட, ஐயோ நான் இத்தனை நாள் பாவியா வாழ்ந்துட்டேன், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையான மனம் திரும்பின இதயத்தோடு வந்து நிற்கிறார். கொஞ்சம் நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல ரட்சிக்கப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த நீ தந்த ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன பார்த்தோம்? என்ன மனம் திரும்புதல் கேட்ட கிரியை நம்ம என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். ரெண்டாவது பாதத்துல வந்து அமர்ந்துடணும். மூன்றாவது ஆமா, மனம் திரும்புகிற ஒரு இருதயம் வேணும். என்னது? அல்லது வருந்துகிற, நாம இதுவரைக்கும் செய்த, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கை, இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம், இன்னைக்கு உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை வச்சு நாளைக்கு நீங்க தேவ சமூகத்துல போய் நிற்க முடியாது.
புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க நல்லா வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு பிசாச நீங்க மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவனோட செலவு பண்ணிருக்கலாம். ஆனா இத வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன பண்ண முடியாது? வண்டிய ஓட்ட முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நாளைக்கும் இதே காரியங்களை செய்யணும். அதற்கு முன்பதாக தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னிங்க. நான் நேத்து ஜாம் பண்ணிட்டேன்பா, நேத்து உபவாசம், என்ன வல்லமை, நேத்து என்ன பரிசுத்தம், என்ன ஆவியானவரோட நேத்து நான் இடப்பட்டேன். இது சுயநீதி. நம்மளுடைய சுயநீதியை கர்த்தர் வெறுக்கிறார். நீங்க ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம். அது எல்லாம் தேவ இரக்கத்தினால், தேவ கிருபையினால நீங்க பரிசுத்தமா அந்த நாளை கடந்திருப்பீங்க. அப்ப அடுத்த நாள் போயிட்டு, அப்பா தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னிச்சிருங்க, என் மேல கிருபையா இருங்க, இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், அவங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன், இவங்களை பத்தி நான் தப்பா பின்னாடி பேசிட்டேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நான் சினிமா பாட்டு பார்க்கல, போய் பேசல, எதுவும் பண்ணல. ஆனா உங்க சிந்தையிலயோ செயலையோ நம்மளை பிசாசு இடற செய்து கொண்டே இருப்பான். இதுதான் பிசாசோட வேலை. நம்மளோட வேலை அன்னு தினமும் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்ன பரிசுத்தம் பண்ணுங்க, எனக்கு மேற்கொள்ள பிசாச மேற்கொள்ள உதவி செய்யுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ. அப்ப தேவ சமூகத்துல போயிட்டு நம்மளை என்ன செய்யணும்? நம்மளுடைய பாவங்களுக்கு மனம் வருந்தி அறிக்கை செய்யணும். சிலர் இருப்பாங்க குற்ற உணர்ச்சியோட. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு வேணாம், ஆனால் மனம் திருந்தின இருதயம் உங்களுக்கு வேணும். நறுங்கொண்டதுமான இருதயத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? புறக்கணிக்க மாட்டார். அப்ப தேவ சமூகத்துல போயிட்டு நம்ம செய்த பாவங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிற அனுபவம் நமக்கு தேவை. அடுத்தது அவள் செய்கிற காரியம் கண்ணீரினால் நனைத்து. அப்ப முதல்ல பார்த்தோம், உள்ளான இருதயத்திலிருந்து அவ அழுறா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், எவ்வளவு தவறு செஞ்சுட்டேன், நியாயப்பிரமாணத்துக்கு மீறி நான் நடந்துட்டேன்னு சொல்லி மனம் வருந்துகிறா. இப்போ கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைப்பது எதை குறிக்கிறது? என்னது? தீர்மானம். ரெண்டாவது பாதத்துல அமர்றது. மூணாவது மனம் திருந்தின இருதயம். நாலாவது கண்ணீரினால் நனைத்து என்பது தன்னை முழுவதுமா ஆண்டவருக்கு சரண்டர் பண்றா. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்த நாம, நம்மளுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தின நாம, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையும் இனிமேல் என்ன செஞ்சிருங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவ என்ன செய்யறா? கண்ணீரினால அவருடைய பாதத்தை கழுவுறாளா. பாருங்க, யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யாரு ஒருத்தவங்க அவங்களுடைய வீட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? கால் கழுவி விடணும். நம்ம ஊர்ல இப்ப யாருன்னா வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? தண்ணீர் கொடுப்போம்ல. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பழக்கம், அவங்களுடைய காலை கழுவணும். ஏன்னா நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற மாதிரி என்ன இல்ல, ரோடு கீடெல்லாம் அப்ப கிடையாது. ஃபுல்லா மண்ணு அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க பாதங்கள் எல்லாம் நல்ல சேரு மண்ணுமா இருக்கும். அவங்களுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாண்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த லெதர் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி அப்படிதான் இருக்கும். அப்ப ஈஸியா என்ன பண்ணிடும்? மண்ணெல்லாம் போயிடும். அதை கழுவணும். அது எதை குறிக்கிறது? எந்தவித கசப்பு வெறுப்பு இல்லாம உன்னை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். புரியுதுங்களா? உன்னை நான் என்ன செய்யறேன்? அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்ககிட்ட என்ன முழுசமா அர்ப்பணிக்கிறேன் என்பதுதான் அந்த கண்ணீரினால் பாதங்களை நனைக்கிற ஒரு காரியத்தை குறித்து அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களை நான் ஏத்துக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கை இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, நான் மாறிடணும், இப்போ உம்மை என்னுடைய தெய்வமாக ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி முழுவதுமா அர்ப்பணித்து கண்ணீரால் நினைக்கிறா. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ
நீங்க யார்கிட்டனா போய் அழுது அவங்களுடைய பாதத்தை கழுவணும் அப்படின்னு சொன்னா முடியுமா? அந்த 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 ஒரு காலை போய் நம்ம விழுந்து அழுவ முடியாதுன்றத நான் கேட்கல. ஆனா அந்த ஒரு மனசு கேட்கல. அவ்வளோ கண்ணீர் நமக்கு வருமான்னு கேட்கிறேன். இங்கிலீஷ் பைபிள்லயும் அதனுடைய டீப் எக்ஸ்பிளனேஷன்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்குன்னா, அவருடைய பாதத்தை தன் கண்ணீரினால் துவைத்தாள் அப்படின்னு இருக்கு. எப்படி அப்படின்னா அவளுடைய கண்ணீர் அவருடைய பாதத்தை முழுசுமா நனைச்சிருச்சு. நமக்கும் பாவியான ஸ்திரீக்கும் ரொம்ப ஒண்ணும் வித்தியாசம் இல்லைங்க. அவ செய்யற தவறு வேற, நம்ம செய்யற தவறு வேற. பாவம் பாவம் தான். தேவனுக்கு முன்பாக இது பெரிய பாவம், இது சின்ன பாவம்னே கிடையாது. எதெல்லாம் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிறதோ அதெல்லாமே பாவம் தான். எதற்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கோமோ அது பாவம் தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தவிர்த்து நம்ம வேற எதற்கு இடத்தை கொடுக்கிறோமோ அது பாவம். அவ சொல்றா, இது வரைக்கும் நான் கொடுத்தது எல்லாத்தையும் விட்டுட்டு இனி மேல என்ன ஃபுல்லா சரண்டர் பண்ணி என்னை உமக்கு முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களுடைய நேரத்தை நீங்க எதுல ஸ்பெண்ட் பண்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ்வளவு பேசுறேன்ல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் விழுந்து விழுந்து எழுந்துகிற அனுபவம் தான். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நம்ம யாருமே ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா அதுல இருந்து தேவராஜ்யம் வர்றதுரையும் நம்மளால பரிசுத்தமா என்ன பண்ண முடியாது. நம்ம சொல்லல, செயல்ல, கிரியையில, சிந்தனையில ஏதோ ஒரு விதத்துல பிசாசு நம்மளை விழ செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதே போலதான் எனக்கும். நான் என்ன பண்ணிடுவேன்னா, சின்ன வயசுல எல்லாம் நிறைய சினிமா பாடல்கள். எங்க வீட்டுல வந்து டிவி பார்க்க கூடாது. எங்க அம்மா இங்க இருக்கிறாங்க. எங்க அம்மா வராத நேரம், எங்க அப்பா இல்லாத நேரம் நாங்க உட்காந்து நைஸா டிவி பார்ப்போம். சரிங்களா? அப்படி எங்க வீடு என்ன பண்ணுவோம்னா, வீட்டு உள்ள வந்து கதவு பூட்டிப்போம். அவங்க வந்தா என்ன பண்ண முடியாது, சொல்லிட்டு போவாங்க பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. மா வீட்டை என்ன பண்ணு போட்டு போட்டு வச்சுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போங்க. வா அப்படி போனாங்களோ இல்லையோ, இப்படி டிவி ஆன் பண்ணி இருக்கிற மொத்த சினிமா பாட்டு, இளையராஜா இசையில, ஏஆர் ரஹ்மான் இசையில ஜாலியா அப்படி டிக் டிக் டிக்னு அடிக்கிற சவுண்ட் கேட்டோன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒழுக்கமான பசங்க மாதிரி போய் உட்காந்துப்போம். சரிங்களா? இது அப்போ. இப்போ இந்த இருக்குது பாருங்க, எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல. நல்ல நேரத்துல எங்க அம்மா கேட்பாங்க, அப்படி என்னதான் அதுல நோண்டின்னு இருக்கிறீங்க? இந்த போன் இல்லாதவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலேயே நீங்க கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எங்களை போல பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இத தொட்டா பாவம், திறந்தா பாவம். அப்படியே மெசேஜ் தாங்க, மெசேஜ் ஷார்ட் தான் பார்த்துருப்போம். திடீர்னு இடையில எதனா ஒண்ணு வரும். நான் சொல்றேன், நான் வந்து சமையல் தான் பாக்குறேன், கேக்கு செய்யறதான் பாக்குறேன், முகத்தை எப்படி அழகா வச்சுக்கிறதான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுல கூட பிசாசு என்ன பண்றான்னு தெரியுமா? அவரோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம உங்களுக்கு கெடுத்து. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், மம்மி ஒண்ணும் இல்ல மம்மி, கேம் தான், போர் அடிக்குது. நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். Where did you spending your time? உன்னுடைய டைம் நீ எங்கே செலவழித்தாய்? Where did you spend your time? எங்க செலவழிச்ச? With whom you are spending your time, your valuable time? நீ யாரோடு உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிற? With what you are spending your time? நீ எதோடு உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறாய்? சினிமா பாடல்களோடா, இல்ல யாரோ ஒரு நபரோடா, இல்ல நீ விரும்புகிற நபரோடா, இல்ல சீரியலோடையா, இல்ல வெப் சீரிஸோடையா, ரீல்ஸோடையா, ஷார்ட்ஸோடையா, இன்ஸ்டாகிராமோடையா, ட்விட்டரோடையா, ஃபேஸ்புக்கோடையா? நீ ஃபேஸ்புக் உள்ள போனன்னு சொன்னா அதுல வராத ஆபாசமே கிடையாது. எதுக்கு ஃபேஸ்புக்ன்றான்? நான் இல்ல, கர்த்தர் கேட்கிறார். என்ன யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த போனை நான் இப்படி எடுத்தனா பேசுறதுக்கு மட்டும் தான் நான் இப்ப எடுப்பேன், மத்தபடி நான் யூஸே பண்றது இல்ல. ரீல்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஷார்ட்ஸ் நம்ம நினைப்போம் நம்ம சினிமா பாட்டு பார்க்கல.
ஒண்ணு சொல்லட்டுமா, நான் சின்ன வயசுல கேட்ட சினிமா பாடல்களை காட்டிலும் நான் ஊழியக்காரியா மாறினதுக்கு அப்புறம் நான் கேட்ட சினிமா பாடல்கள் அநேகம். பாட்டு கேட்கணும்னு கிடையாது, இருக்கிற ரீல்ஸ், இருக்கிற ஷார்ட்ஸ், இருக்கிற கேம்ஸ். நம்ம நினைப்போம் கேம்ஸ் தானே, புரியுதுங்களா? சேலஞ்ச், டுடேஸ் சேலஞ்சஸ் அப்படின்னுவாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு சினிமா பாட்டு போவோம், கேக்க செய்யறது போடுவாங்க, பின்னாடி பார்த்தா என்ன போவோம்? பேசுங்க. சினிமா பாடல்கள் போகும். என்ன கத்து கொடுக்கறான் பிசாசு? என்ன கத்து கொடுக்கறான் பிசாசு? நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம ஒன்னும் டிவி பார்க்கலையே, சீரியலை பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினைச்சு, இப்படி நம்ம வெறும் என்டர்டெயின்மெண்ட் தானே, நம்மளுடைய மைண்டுக்கு ரிலாக்ஸ் அப்படின்னு நினைத்து நீங்க 5 செகண்ட் இல்ல 5 நிமிஷம் நினைப்பீங்க. இதுல இருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஏன்னா இப்படி போனா இப்படி எடுத்து என்னன்னு பாக்குறது, ஒண்ணுமே பார்க்க முடியாதுங்க. சும்மாவே எடுத்து பழகிடுச்சு. இப்பவும் என்ன ஆகுது, இப்படி போனா இப்படி எடுத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கை போகுது. என் பையன் முந்தா நேத்து கேட்டான், டாடி எப்படி டாடி வண்டி ஓட்டும் போது எங்க கிட்ட பேசிட்டே இருக்கீங்க, ஆனா லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும்போது கரெக்டா இண்டிகேட்டர் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஜெடன் அது பிரெயினோட ஃபங்க்ஷன், ஆட்டோமேட்டிக்கா அது அந்த 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 ஃபங்க்ஷன் அது செய்யும். நீ ஐயோ இப்ப நம்ம திரும்ப போகிறோம், லெஃப்ட் இண்டிகேட்டரை போட வேண்டும் அப்படின்லாம் நம்ம அட்டென்ஷன் அது கொடுக்க தேவையில்லை. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்ததுன்னா தெரியும். நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம், ஒரு யாருன்னா வந்தா நீங்க அதுக்கு சொல்றீங்களா, ஏன் இப்ப பிரேக் போடு அப்படின்ட்டு, உங்களே அறியாம உங்க கை பிரேக் போடும், உங்களே அறியாம பெல் அடிக்கும், உங்களே அறியாம பெல் அடிச்சு திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பும். ஏன்னா மூளைக்கு அந்த பிராக்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் இதை யூஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்கனாலே என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு யோசிக்க வேண்டாம், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பாஸ்வேர்டு போகும். நீங்க இதுக்கு முன்னாடி எதற்கு பழக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு உங்க கை உங்களுடைய கட்டளை இல்லாமலே செயல்படும். ஆமென். சோ நம்மளுடைய நேரத்தை எதுல செலவு பண்றோம்? ஒருவேளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாத, கர்த்தருக்கு தகாத, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியங்களில உங்களுடைய நேரத்தை, அது எது வேணா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுறது, இல்ல விருப்பமானவங்களுக்கு போனை பண்ணி மணிக்கணக்கா பேசுறது, எது உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியம்? நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமாய் தெரிகிற காரியம் எதுவும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உங்களை சந்தோஷப்படுத்துகிற எந்த கிரியையும் நாளைக்கு ஆண்டவரை பார்த்து உன் நேச குமாரன் சொல்ல வைக்காது. கர்த்தரோடு, கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை. அப்பதான் எனக்கு ஆவியானவர் பேசினாரு, அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூட வருது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில 39 வருஷத்தை தெரிந்தோ தெரியாமலோ நான் வீணடிச்சிட்டேன். இனி கொஞ்ச காலம் தான் இருக்கு, ஆண்டவருடைய வருகைக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கு. என் கிரிய கொஞ்சமா தான் இருக்க போகுது, என்னோடு கூட வருகிற பலன் கொஞ்சமா தான் இருக்க போகுது. என்ன தெரியுமா பண்ண? என்னுடைய அதிகப்படியான நேரத்தை நான் ஆண்டவரோட செலவழிக்க ஆரம்பித்தேன். காலையில எழுந்து அதிக நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு பத்தலன்னு சொன்னா சமைக்கும் போது ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன் என் சபை விசுவாசிகளுக்காக. ஏன்னா எனக்கு நிறைய நேரம் கிடைக்காது. நான் சீக்கிரமா எழுந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் மாமியாருக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும். எனக்கு நிறைய நேரம் என்னால உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சமைக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். என்னால ஆண்டவரை துதிக்க வேண்டிய அளவுக்கு என்னால துதிக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? துதிப்பேன், திருப்பி எடுத்து ஹெட்போன்ஸ் எடுத்து எப்படி தேவையில்லாத காரியங்களுக்காக யூஸ் பண்ணணும். இப்ப அதை விட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த செல்போனை உபயோகத்துக்குள்ளே நிறைய மெசேஜ் கேட்க ஆரம்பித்து விட்டு, நிறைய பாடல்கள், துடிக்கிற பாடல்கள். என் கணவர்கிட்ட சொன்னேன், என்னால எந்த பாட்டையும் அழாமையே கேட்க முடியலப்பா. தொடர்ந்து 10 தடவை பாடினாலும் என்னால எந்த பாட்டையும் அழாமையே கேட்க முடியல. ஏன் தெரியுமா? நான் செய்த அநேக பாவங்களை அவர் எனக்கு மன்னித்தார். இப்ப நான் விரும்புறதெல்லாம் ஒண்ணுதான், என் கிரிய என் கூட வரணும். என்னுடைய அதிகப்படியான கிரிய எனக்கு பரலோகத்துல பலனா இருக்கணும்ப்பா. நான் நிறைய உமக்காக ஓடுறேன்.
நிறைய ஊழியம் செய்யறேன், ஆனால் அதை காட்டிலும் உங்க கூட உறவு எனக்கு நிறைய வேணும். நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன். மோசே சொல்ற, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். எனக்கு அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அநித்தியமான சந்தோஷம் சொல்லிருக்கலாம் இல்ல, நம்ம டெம்பரவரியா அனுபவிக்கிறோம்ல ஒரு சந்தோஷம், என்டர்டைன்மெண்டா இருக்கு, இந்த கேம் ஆடுறோம், இந்த போன் சீரியல் பாக்குறோம், எனக்கு கொஞ்ச நேரம் என் மைண்டுக்கு ரிலாக்ஸ்டா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அநித்தியமான சந்தோஷம். அத ஆண்டவர் எப்படி பாக்குறாரா? அநித்தியமான பாவ சந்தோஷமாக பார்க்கிறார். அது என்னதான்? பாவம் தான். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்துல நீங்க உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இவ அர்ப்பணிச்சுட்டா, இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேணாம், இனிமேல் என் கிரியைகள் சொல்லி அடே கண்ணீரினால் அவருடைய பாதத்தை அவள் நினைத்தாள். ஹல்லேலூயா. இதுதான் கண்ணீரினால் பாதங்களை நினைக்கிற அனுபவம். அந்த பரிசேயன் அதை செய்யல. அவர் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறாரு, ஆனா அந்த பரிசேயன் என்ன செய்யல? ஏன்னா அவனோட நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னா, நான் பரிசேயன், நான் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம், ஏன் நானும் நியாயப்பிரமாணத்தை முழுசும் கை கொண்டவன். ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் கையில போயிட்டு, ஆண்டவரே நான் நிறைய ஜெபிச்சிட்டேன், நான் நிறைய, ஆண்டவர் பார்வையில அது எல்லாமே குட்டியாதான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் பாடணும், இன்னும் நான் ஓடணும்னு சொல்லி இன்னும் நம்மை அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக தான் நம்ம இருக்கணுமே தவிர்த்து, நான் நல்லா ஜெபம் பண்றேன். இந்த பரிசேயன் ஆயக்காரன் பரிசேயன் அந்த இன்சிடென்ட்ல சொல்வாங்கல்ல, வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய வருமானத்துல எல்லாம் நானு தசம பாகம் தரேன். அப்படி ஒரு நாளும் நம்மளுடைய சுய நீதிய, நம்மளுடைய நியாயத்தை ஆண்டவர் சமூகத்துல போய் என்ன செய்யக்கூடாது? ஒவ்வொரு நாளும் நம்மளை அர்ப்பணிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அடுத்ததாக, தன் தலை மயிரினால் துடைத்து, எதை துடைக்கிறா? தன்னுடைய தலை மயிரினால் எதை துடைக்கிறா? பாதங்களை துடைக்கிறாள். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த யூதர்கள் இந்த முடி இருக்குல்ல, அதை வெளியே காட்ட மாட்டாங்க. இப்ப இருக்கிற முஸ்லிம்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா நான் சின்ன வயசுல எல்லாம் முஸ்லிம்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த கண்ணு மட்டும் தான் தெரியும், சரிங்களா? முகத்தை காமிக்க மாட்டாங்க, முடிய காமிக்க மாட்டாங்க. அது அவ்வளோ அவங்க யாருக்கும் காமிக்காம, இப்ப எப்படி நாம இந்த ட்ரெஸ் போடும், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், லைவ்ல போகிறதுனால என்னால ஓப்பனா பேச முடியாது. எப்படி நம்ம இந்த ட்ரெஸ் போடுறோம், அது போல அந்த முடிய அவர்கள் என்ன செய்வாங்க? மூடி வச்சிருப்பாங்க. அது வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு அது ஒரு இழுக்கு, ஒரு அவமானம். ஐயா எப்படி முடிய காமிச்சும் போது பாரு, அந்த மாதிரி. அப்படி ஒரு மகிமையான காரியம்தான் அந்த முடி. அந்த முடிய அவ பெரிய கனமா நினைக்காம அந்த கர்த்தருடைய பாதத்துல அந்த கண்ணீரினால நினைச்சிட்டு தன்னுடைய தலை மயிரினால் துடைக்கிறாள். இது என்ன தெரியுமா குறிக்கிறது? உங்களை தவிர இனிமேல் என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் இல்லை. புரியுதுங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சுக்கோங்க. நம்ம இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறோம்ல, அதே போல இந்த முடி உங்களுக்காக தான், என் சரீரம் உங்களுக்கு தான். உங்களை என்னுடைய மணவாளனாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இனிமேல் ஒருவருக்கு மாத்திரமே நான் மணவாட்டி, வேற எதற்கும் வேற யாருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என் வாழ்க்கையில. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில, நான் ஏற்கனவே இந்த பாயிண்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் முன்னாடியே சொல்லிட்டேன், வேற எதற்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது?
அவருக்கு தான் முக்கியத்துவம். அவர் தான் நம்மளுடைய மனவாளனா இருக்கணுமே தவிர்த்து, அவருடைய மனவாட்டியா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மளுடைய கணவனுக்கு நம்ம மனைவியா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஆத்மாவின் மனவாளன் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அததான் அவ வெளிப்படுத்துறார். இந்த முடிய உங்களுக்கு நான் தரேன், இந்த முடி உங்களுக்கு மட்டும்தான். கணவர்கிட்ட சொல்லுவோம்ல, நான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்றோம்ல, அது போல தன்னுடைய முடிய ஆண்டவருடைய பாதத்தை தொடச்சு தன்னை முழுவதுமா அர்ப்பணிச்சுட்டா. என்னன்னு தெரியுமா? இனி என் வாழ்க்கையில உம்மை தவிர, இனி என் ஆத்மாவில உம்மை தவிர, இனி என் இருதயத்துல உம்மை தவிர வேறு ஒருத்தருக்கும் இடம் கிடையாது ஏசப்பா. அப்படி சொல்லுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஒரு தீர்மானம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க போகிறோம். இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை இல்ல, இனிமேல் நான் வாழ போகிற வாழ்க்கை அது பரலோக ராஜ்யத்துல என்னை கொண்டு போகிற வாழ்க்கையா இருக்கணும். ரெண்டாவது, பாதத்துல அமருகிற வாழ்க்கை. என்னது? எப்போ நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய பாதத்துல அமருகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். மூன்றாவது, மனம் திருந்தின ஒரு அனுபவம். எப்பவும் அவருடைய சமூகத்துல போயிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்காம, என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வேணும், என் பாவமான வாழ்க்கை மாற்றப்படணும்னு அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற மனம் திரும்புகிற அனுபவம் வேண்டும். அடுத்தது, முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். இது வரைக்கும் நான் எப்படியோ இருந்துட்டேன், இனிமேல என்னை முழுசா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அர்ப்பணிப்பு. அடுத்தது, ஆண்டவர் மாத்திரமே என் மனவாளன் சொல்லுகிற ஒரு அனுபவம். அதுதானே பார்த்தோம். என்ன? தலைமயிரினால், தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தவிர வேறு யாரும் என் லைஃப்ல, என் ஆத்மாவுக்கு கிடையாது. என் முக்கியத்துவத்தை நான் அவருக்கு தான் தருவேன் அப்படின்ற ஒரு நிலைமை, நம்மளுடைய நேசத்தை அவர் மீது காண்பிக்க வேண்டும். அடுத்ததாக, அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். பாருங்க, கண்ணீரினால தொடச்சிட்டா, பாதத்துக்கு கிட்ட வந்தா, அழுதா, கண்ணீரால துவச்சா. அடுத்தது, தலைமயிரினால தொடச்சிட்டு கடைசியாக அவருடைய பாதத்தை முத்தம் செய்யறா. யாருடைய பாதத்தையாவது கழுவி கூட விட்டுருவோம். திருவிருந்து நேரத்துல யார் கால்லனா தண்ணி ஊத்தி கூட கழுவிடுவோம். யார் பாதத்தையா போய் முத்தம் செய்வோமா? அவள் தன்னை எந்த மட்டும் தாழ்த்த முடியுமோ அந்த மட்டும் தன்னை தாழ்த்தினாள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்மளை அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது, தாழ்த்துறது, மேன்மை பாராட்டக்கூடாதுன்றது, ஆண்டவரோட இருக்கிறது, நேசிக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். அப்போ கர்த்தர் திரும்ப திரும்பமாக ஒவ்வொரு பாயிண்ட் மூலியமாக நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பாதத்துல வந்து அமர்ந்த நமக்கு ஒரு தாழ்மை. நீங்க தான் எல்லாம், உங்களை தவிர ஒண்ணுமே இல்ல, உமக்கு முன்பாக நான் ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாம் சொல்லி ஆண்டவரை உயர்த்தி நம்மை தாழ்த்துகிற அனுபவம் வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு தேவ சமூகத்துல போயிட்டு நான் அவ்வளவு ஜெபம் பண்ணனேன், கண்ணுக்கு தான் உனக்கு எங்க நான் கவனிக்கிறியா? ஊர்ல அவளா நல்லா இருக்கிறா, நான் ஜெபம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் காணிக்க தரேன், நான் தசம்பாகறேன், ஆனா என் ஜபத்தை மட்டும் நீ கேட்காத. எவ்வளவு நாளா நான் இதுக்காக ஜெபம் பண்ணினுக்கிறேன், ஒரு ஊர் தெரியா, ஒரு கார் தெரியான்னு சொல்லி நாம செய்த கிரியைகளை அவர்கிட்ட சொல்லி அவரை மேன்மேலும் வருத்தப்படுத்துகிறோமே தவிர அவரை என்ன பண்ணல நம்ம அவர் முன்பாக. இன்று நம்ம அர்ப்பணிப்போம். இனி நீங்க என்ன எனக்கு அனுமதிக்கிறீங்களோ அதுதான் என் வாழ்க்கையில. உங்களை மீறி நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன்ப்பா. எனக்கென்று ஒரு மேன்மையை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர், என்ன உயர்த்துகிறவர் நீர், என்ன ஆசீர்வதிக்கிறவர் நீர் சொல்லி அவரை உயர்த்தணுமே ஒழிய, நம்மை தாழ்த்தணுமே ஒழிய, நாம் செய்த கிரியைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக கூடாது. அட்லாஸ்ட் பாதத்துக்கு வந்துட்டாங்க. பாதத்துல வந்து பாதத்தை முத்தம் செய்கிறார். நம்மளுடைய சரீரத்திலேயே ஒரு பாதத்தை யாராவது மதிப்பாங்களா?
ஆனால் அவள் எந்த மட்டும் தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த மட்டும் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணித்தாள். கடைசியாக பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, இந்த நான் முடிக்க போறேன், அவ்வளவுதான், 2 நிமிஷம். கவனமா கவனிங்க. பரிமள தைலம் நம்ம பதிக்கிறோம்ல, ஈஸியா பரிமள தைலத்தை பூசுனா அப்படின்னு சொல்லி படிச்சிடும். மிஞ்சி மிஞ்சி போனா யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன யோசிப்போம்? நல்லா காஸ்ட்லியான பர்ஃபியூம், சென்ட், அதுதான் ஆண்டவர் பாதத்துல பூசு. காஸ்ட்லினா எந்த மாதிரி காஸ்ட்லி தெரியுங்களா? நான் பைபிள போட்டு கூகுள்ல போட்டு பார்த்தா ஒரு வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்சாதான் அப்படிப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை வாங்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய கரங்களிலே இருந்த விலை உயர்ந்த பொருட்களையே மகா விலை உயர்ந்த பொருளாய் நமக்கு தெரியும். காஸ்ட்லியஸ்ட் பர்ஃபியூம்னு சொல்லி நமக்கு தெரியும். விலை மதிக்க முடியாத ரொம்ப விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு தெரியும். ஆனா எந்த அளவுக்குன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம அதுக்காக சம்பாதிக்கணுமா? அப்போ ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. இந்த பர்ஃபியூம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் கையில இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரே சிறந்தவர், அவரே உயர்ந்தவர் சொல்லி அவருடைய பாதத்துல அதை ஊற்றுகிறார். நம்ம ஊர்ல எல்லாம் இந்த அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம், பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அப்படின்னா அந்தந்த தெய்வத்தை அவர்கள் ஆராதிப்பது இல்ல, அந்த தெய்வத்தை என்ன செய்யறாங்க? அவங்க ஆராதிக்கிறாங்க. ஆனா அதே போலதான் இவ என்ன செய்யறா? எந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்ந்தாலோ அந்த நாளில் இருந்து அவள் ஆண்டவரை ஆராதிக்க துவங்கிட்டாள். ஹல்லேலூயா! அதன் அடையாளமாலதான் அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு முன்பாக இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவருடைய காலை அபிஷேகம் பண்ணி, அந்த விலை உயர்ந்த பொருள்னால அபிஷேகம் பண்ணி அவரை ஆராதிக்க துவங்கிவிட்டாள். பாருங்க, உங்களுடைய ஆராதனையை நீங்க துவங்க வேண்டும். ஆராதனை என்பது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, தேவ சமூகத்துல வந்து பாட்டு பாடி ஆராதிக்கிறதா அப்படின்னு சொல்லி, இது மாத்திரம் ஆராதிக்கிறது கிடையாது. இது துதிப்பது. புரியுதுங்களா? இது என்னது? நம்ம தேவ சமூகத்துல பாட்டு பாடி தேவனை உயர்த்துறது, பாடுறது, ஆராதிக்கிறது, இதுக்கு எல்லாமே என்ன பேருனா, அப்போ ஆராதனை என்பது என்ன? ஆராதனை என்பது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். என்னது? எல்லாரும் சொல்லுங்க. லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, டைம் ஆயிடுச்சு. நான் கடைசி பாயிண்ட். லைஃப் ஸ்டைல் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே அது ஆண்டவருக்காக இருக்க வேண்டும். அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 11-12 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலி. பரிசுத்தமா இருக்கணும் உங்க வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமா இருக்கணும் உங்க வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுதான் என்னதான்? புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனைனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? 4 பாட்டு பாடனா ஆராதனை, ஆண்டவரை உயர்த்தி நல்லவரே வல்லவரே போதுமானவரேன்னு சொல்லிட்டு ஆராதனை நினைச்சிட்டு, அது ஆராதனை அல்ல, அது பிரைஸ். அது ஆண்டவரை துதிப்பது. ஆராதனை என்பது நம்மளுடைய வாழ்க்கை முறை. பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. அவ லைஃப் ஒப்பு கொடுத்துட்டா தேவனுடைய பாதத்துல, பரிமள தைலத்தினால உம்மை நான் அபிஷேகம் பண்றேன், இனிமே என் வாழ்க்கை பரிசுத்தமும் உமக்கு பிரியமுமாக தான் இருக்க போகிறது என்பதை அவள் சொல்லி தேவனை அது முதற்கொண்டு ஆராதிக்க ஆரம்பித்து விட்டாள். ஹல்லேலூயா! கடைசியாக அவளுடைய கிரிய இன்னைக்கும் பேசப்பட்டு வருகிறது. அது எதை குறிக்கிறது? அன்னைக்கு அவளுடைய கிரியை இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப நீங்க பெற்ற இந்த ரட்சிப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அப்படிப்பட்ட கிரியைகள் உங்க வாழ்க்கையில காணப்படணும். உங்க வாழ்க்கை மத்தவங்க கிட்ட பேசப்படணும். உங்க வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க மாற்றப்படணும்.
நடத்தணும். என் வாழ்க்கையை மாற்றினது இந்த சம்பவம். அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, ஏன்னா அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பாவங்களை கர்த்தர் எனக்கு மன்னித்தார். உங்க எல்லார காட்டிலும் நான் அதிகமா பாவம் பண்ணவளான்னு நான் நினைப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு சத்தியம் தெரியும். தெரிஞ்சும் கொஞ்ச நேரம் துணிகரமாய் நான் செய்த பாவங்கள் கர்த்தர் எனக்கு மன்னித்தார். இன்னைக்கு என்னால தைரியமா இன்னைக்கு நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நான் செய்த பாவங்களை கர்த்தர் எனக்கு மன்னித்தார். அதே போல நீங்கள் செய்த பாவங்களை கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னைக்கு என்ன ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னைக்கு அநேகம் பேரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அதற்கு நீங்க இந்த கிரியைகள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்காக ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும். இவன் எங்கேயாவது ஒரு இடத்துல வாயை திறந்து பேசினதா நீங்க பாத்தீங்களா? தன்னுடைய கிரியையில எல்லாத்தையுமே செஞ்சுட்டான். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் இப்படிப்பட்டவன், நான் பாவி, ஆனா இன்னையில இருந்து நான் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு இடத்துல கூட அவ வாய் திறக்கல. ஆனால் தன்னுடைய கிரியைகளின் நிமித்தம் அவள் தன்னை முழுவதுமாக ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. இது என்ன தெரியுமா? நீங்க நினைக்கலாம், நான் போய் அவங்க கிட்ட தைரியமா என்னால சுவிசேஷம் சொல்ல முடியல, அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியல, அவங்க கூட்டிட்டு வர முடியல. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமோ பரிசுத்தமுமா இருந்துச்சு, அவருக்கு பயப்படுகிறபடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை அவங்களை கூட்டிட்டு வரும். ஹல்லேலூயா. கடைசியாக என்ன பார்க்கிறோம்? நம்மளுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை பேசப்படும். ஹல்லேலூயா. நாம பேச வேணாம், அதற்காக வாய்ப்பு இருக்கிற இடத்துல பேசாம இருக்காதீங்க. புரியுதுங்களா? நான் முக்கியத்துவப்படுத்துறது உங்க வாழ்க்கை பேசப்பட வேண்டும் என்பது. கண்களை மூடி நாம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதப்பா, இந்த பாவியான ஸ்திரியை போலதான் நான் வாழ்ந்துட்டேன். என்னுடைய நேரத்தை, என்னுடைய மற்ற எல்லா காரியங்களையும், என் அன்பை நான் வேற ஒரு இடத்துல கொடுத்துட்டேன். உண்மை நான் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் நான் கொடுக்காம போனேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் ரட்சிப்புக்கு என்று ஒரு தீர்மானம் செய்யறேன். என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நீர் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. எனக்கு ஒண்ணுதான் வேணும். முகமுகமாய் உம்மை நான் பார்க்கும் பொழுது இவள் என்னுடைய நேசகுமாரத்தி என்று நீங்க சொல்லணும்பா. இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கைய நம்ம கூட வரப்போறது இல்லைங்க. ஆனா நாம் செய்கிற நன்மையான கிரியைகளும் நாம் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் மாத்திரமே நம்ம கூட வர போறாங்க. ஒருவேளை நாம் செய்கிற கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாததா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை இந்த உலகத்திலேயே முடிந்து போயிடும். தேவனுக்கு என்று இன்னைக்கு அர்ப்பணிக்க. யாரும் இந்த உலகத்துல 1000 வருஷம் வாழ போறது இல்ல. மிஞ்சி போன 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருடம். ஆனால் நமக்கென்று நித்திய காலமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு நாம் செல்லணும்னு சொன்னா, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லணும்னு சொன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் நமக்கு வேணும். நமக்கு பரலோகத்துல பலன் வேணும்னு சொன்னா நம்மளுடைய கிரியைகளில ஒரு மாற்றம் வேணும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று பார்க்கிறோம். அந்த பலன் நமக்கு வேணும். அந்த பலனை கர்த்தர் நமக்கு அளிக்கணும். அதுக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாறணும். எல்லாரும் சொல்லலாமா? நான் அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் அன்பு கூறுவேன். இரக்கம் பெற்றேன், உம்மை நேசிப்பேன், இரக்கம் பெற்றேன், இரக்கம் பெற்றேன்,
இரக்கம் பெற்று கண்ணீரால் பாதத்தை நனைக்கின்றே ஓயாமல் உம்மை முத்தம் செய். எல்லாரும் அர்ப்பணிக்கிற இதயத்தோடு கண்ணீரால் பாதத்தை நனைக்கின்றே ஓயாமல் உம்மை முத்தம் செய்வேன். அதிகமாய் உம்மை நேசிப்பேன். அதிகமாய் இரக்கம் பெற்றேன். பாடுங்க. அதிகமாய் உம்மை நேசிப்பேன். அதிகமாய் இரக்கம் பெற்றேன். அதிகமாய் இரக்கம் பெற்றேன். அதிகமாய் இரக்கம் பெற்றேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அதிகமாய் உம்மை உங்க குரல் கேட்கட்டும். இரக்கம் பெற்றேன். அதிகமாய் இரக்கம் பெற்றேன். இரக்கம் பெற்றேன். அதிகமாய் இரக்கம் பெற்றேன். எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, எங்களை முற்றிலுமா உங்க கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசிருக்கிறீங்க. நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அதை எல்லாவற்றையும் மன்னிக்கிற தெய்வமாய் நீங்க இருக்கிறீங்க. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அவைகள் உறைந்த மழை போலாகும். அது ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பனியை போல் மாற்றுகிறவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்று நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இது வரைக்கும் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை உமக்கு பிரியமில்லாததா இருக்கலாம்ப்பா. ஆனால் இனிமேல் உம்மோடு இருக்கிற அந்த உறவை நாங்க அதிகப்படுத்தணும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்ப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நாங்க செய்யக்கூடாது. எங்க வேல்யூபிள் டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை உம்மை விட்டு பிரிக்கிற சத்ரு கர்த்தர் நீங்க முறியடித்து உடைய சொந்த பிள்ளைகளா எங்க மாற்றிக்கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான்ப்பா. நீர் எப்படி உடைய குமாரனை பார்த்து இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொன்னீரோ அது போல எங்களை பார்த்து சொல்லணும், இவள் என்னுடைய நேச குமாரத்தின்னு சொல்லணும்ப்பா. இவள் என்னுடைய மனவாட்டின்னு சொல்லணும்ப்பா. இவளில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லணும்ப்பா. அந்த ஒரு வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். பெரியவர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை செய்யுங்க. துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.